எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசணும் நண்பர்களே. இப்போ உலகத்தில் ஏகப்பட்ட மோதல் அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை டாரிஃப் போன்ற கட்டணங்களை கொண்டு வந்துட்டு இருக்கீல. இப்போ கடந்த 6 மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி வேலை பார்த்துருக்கு, இந்தியா மேலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கடந்த 6 மாதத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது 1558 பாயிண்ட், அதாவது பர்சன்டேஜில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.5% என்பது கடந்த 6 மாதத்தில் ஏறி இருக்கு. இதே பீரியடில் தான், இந்த 6 மாத பீரியடில் தான் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது அது பெருசாக ரிட்டர்ன் என்பது பண்ணல, இறங்குனது தான் மீட்டெடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது தற்காலிகமானது தான், நீண்ட காலம் கிடையாது. ஒரு 2-3 வருஷம் இறங்கினாவோ அல்லது 1 வருஷம் இறங்கினாவோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே இப்படி அமெரிக்க மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ஏதாவது உண்மையிலே பெரிய பிரச்சனை இதை விட பெருசாக நம்மளுடைய மார்க்கெட் இறங்குவது என்பதுமே அது ஒரு டெம்பரவரியாக மேபி இருக்குமோ, லாங் டேர்மில் பார்க்கும் பொழுது இந்த வீழ்ச்சி ஒரு தற்காலிகமான வீழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய சிந்தனையாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பணம் பண்ணணுன்னா தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அது மார்க்கெட்டில் எவ்வளவோ பேட் நியூஸ் வந்தாலும் சரி, எவ்வளவோ குட் நியூஸ் வந்தாலும் சரி, மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல். இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு கம்முனு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நோபல் பிரைஸுக்கு பரிந்துரை பண்ணி விட்டு போனோம்னா வேலை முடிஞ்சதில்ல. எந்த பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருந்தாலுமே அமெரிக்காவை கடந்த 6 மாதத்தில் நம்ம அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸில், அப்போ அழுகிற குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நானும் போய் பார்க்குறேன், அந்த நோபல் பிரைஸ்க்கு பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு நாட்டினுடைய முதல்வராகவோ அல்லது மற்றும் பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து கூட பரிந்துரை அப்படின்றது பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு பிரச்சனை தீருதுன்னா அதை பண்ணி விட்டு போக வேண்டியதானே. அவர் ஒன்றும் ஸ்டேபிளான ஆள் கிடையாது. இன்றைக்கி பாகிஸ்தான் பற்றி ஒட்டி உறவாடிட்டு இருந்தால் நாளைக்கே அந்த நாட்டை பற்றி ஏதாவது மோசமாக சொன்னாலும் சொல்லிடுவாப்புல. எது எப்படியோ நம்ம இந்திய பங்கு சந்தைக்கு ஷார்ட் டேர்மில் எனக்கு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, லாங் டேர்ம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல். நாளைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த வாரத்தில், அப்புறம் 3 நாள் லீவ் வருது. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களாம் 3 நாள் லீவ் வருது, ஏதாவது பாசிட்டிவாகவும் ஹெவியாக நடக்கலாம், நெகட்டிவாகவும் ஹெவியாக நடக்கலாம். ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் யோசிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ஜிங் அந்த மாதிரிலாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ நாளைக்கு என்பது லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த வாரத்தில். கேப்ரியல், அப்படி உங்கள்கிட்ட என்னதான்ப்பா இருக்குது, எப்படி உன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் மகிழ்ச்சியில் வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி இந்த கேப்ரியல் இந்தியா அப்படின்ற பங்கு 3% ஏறி இருக்குது. இந்த பங்கு என்பது ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அந்த செக்டரில் தான் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் ஆட்டோ செக்டரில் இருக்குது. இது டிவிடெண்ட் என்பதும் 0.16 அப்படின்றதா கொடுத்துட்ருக்காங்க. சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் டபுள் பண்ணியிருக்காங்க குவார்ட்டர்லி பேசிஸில். ஆனால் கடந்த 2-3 குவார்ட்டர்லாக ஒரே அளவில் தான் அவங்களுடைய லாபம் என்பது காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ ஷேரே கவுந்து தான் கிடக்கு. ஆனால் உனக்கு அப்படி என்ன சக்தி, உன்னை எதை தூக்கிட்டு போகுதுன்னே ஒரு புரியாத புதிரில் இந்த கேப்ரியல் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஸ்டொமக் ஃபயர் மாதிரி இல்லை, கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு தான். ஆனாலும் ஒன்றுங்க, இந்த பங்கு யாராவது வச்சுருந்தாலும் இவ்வளவு நாள் வச்சுருந்து அது தொடர்ந்து லாபத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்றதும் தெரியாது. பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு தனியாகவே இருக்குது இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு. என்ன காரணம்னே தெரில, இவனால் இன்னுமே மேலே ரெக்கவரி ஆகி வர முடியல. இவங்களோட ஜோடியாக இருக்கக்கூடிய ஹூண்டாய் அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் 1500 ரூபாய்க்கு லோ லெவல் போயிட்டு மறுபடியும் 2200 ரூபாய்ன்னு டாப் வந்துச்சு. ஸோ எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ தான்ப்பா இந்த டாடா மோட்டர் மேலே திரும்பி தன்னுடைய ஹையை தொடும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்காங்க. ஏர்னிங் சீசனில் இருக்கக்கூடிய இந்த பங்கு ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. ஏர்னிங் சீசனில் அதனுடைய இம்பேக்ட் என்ன, தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்காக இருக்கும். இந்த குவார்ட்டர்னுடைய ஏர்னிங் சீசன் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த வாரத்துக்குள்ளேயே அது, ஏன்னா போன ஏர்னிங் சீசன்லேயும் அப்போவும் எந்த விதமான பெரிய வயலண்ட் மூவ்ஸ் இல்லை.
ஸோ இந்த ஏர்னிங் சீசன்லேயும் ஏதாவது ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது, மற்ற ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நீ மட்டும் ஏன் பசிச்சிருக்க தனித்திருக்க, எங்களுக்கும் நீயும் ஏற மாட்டேங்கிற எங்களுக்கும் சாப்பாடு போட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் எப்போ தான் அந்த விடிவு காலம் வரும் அப்படின்னு இன்னுமே ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி, அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸையும் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸையும் தனியாக பிரித்து விட்றாங்க அப்படின்றதான். அது வரும்பொழுதாவது ஏறுமா அல்லது அது வந்ததுன்னா இன்னும் இறங்குமா என்னன்றது புரியாமல் இருக்குது. இந்த ஒரு நியூஸ் மட்டும் ரொம்ப காலமாக பெண்டிங் வருது. அதை பற்றி ஏதாவது அப்டேட்டுகள் வந்து இந்த பங்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணி விடுமான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அதுவும் இல்லை. நண்பர்களே, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய சில பங்குகள், மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபேமஸான பங்குகள், அதெல்லாம் மந்த்லி லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற தகவல்களில் இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி என்ன லோ இருந்ததோ அந்த 52 வீக் லோ அப்படின்றலாம் வந்து விழுந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது பெரிய வாலட்டிலிட்டி காமிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி இந்த பங்கை ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்குறாங்க அப்படின்றது இந்த இடத்துல தான் அந்த தகவல் வந்தது 18 ரூபாய் சமயத்தில். அதுக்கப்புறம் 23 ரூபாய் வரைக்கும் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு போயிட்டு மறுபடியும் நியூஸ் எங்கே வந்ததோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கு. என்னப்பா ஜப்பான் குட்டிக்கே இந்த நிலைமை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஐஆர்பி இன்ஃப்ராமே ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியான பங்கு தான். இந்த பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 45 ரூபாயிலிருந்து ஒரு 55 ரூபா வரைக்கும் போன பங்கு மறுபடியும் 45 ரூபாயில வந்து விழுந்திருக்கு. ஸோ இது போன்ற 100 ரூபாய்க்கும் குறைவான பங்குகள் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா மகிழ்ச்சியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கீழே விழுந்து கிடக்குறீங்க, ஆனாலும் பிக்கப் ஆக மாட்டேங்கிறீங்களே, உங்களுடைய கணக்கு தான் என்ன அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஆர்விஎன்எல், ஏபிஎல் லிமிடெட் அப்படின்ற பங்குகளும் உண்டு. இந்த ஆர்விஎன்எல் அப்படின்றது ரயில்வே துறையில் ஒரு முன்னணி பங்கு தான். ஆனாலும் தொடர்ந்து சரிவடைஞ்சதுக்கப்புறம் அவனுடைய ஏர்னிங் சீசனில் போன ஏர்னிங் சீசனில் ஓரளவுக்கு கொஞ்சம் 320 to 440 ரூபா வரைக்கும் போனவன் தான். பட் இருந்தாலும் இந்த ஏர்னிங் சீசனில் இப்போ வரைக்கும் பிக்கப் ஆகலை. ஒரு 2 மாதமாகவே ஒரு சிகப்பியாக, நானும் சிகப்பு நீங்களும் சிகப்புன்னு இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்கள பல பேர்த்துக்கு புண்ணாக்கி விட்டுருக்கு இந்த பங்கு. இனி இந்த வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நீ எப்போ தான் பிக்கப் ஆவ அப்படின்னு அது ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஏபிஎல் லிமிடெட் அப்படின்றது சமீபத்தில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்ற மாதிரி போட்ட ஒரு பங்கு. அந்த பங்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் போட்டதுக்கப்புறம் இன்னுமே இது வரைக்கும் பெருசாக பிக்கப் ஆகலை. இந்த பங்குமே தற்போது 1 month லோ என்பதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திரும்பி தன்னுடைய ஹையை மீட்டெடுத்து ஒரு கௌரவத்தை கொடுக்குமா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அல்லது இன்னும் கீழே போய் புது முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. நேற்று வந்த ரிசல்ட்டுகளில் இன்னைக்கு நல்லா தரமான ஃபேமஸான பங்குகளாக பார்த்து ஹிண்டால்கோவை 5% ஏற்றி விட்டுருக்காங்க. நம்பவே முடியல. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய பங்கு, அது இன்னைக்கு ஒரு நாளில் 6% ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னு சொல்லி, அதாவது ரிசல்ட் சீசனே இப்போ முடிய போகுது. த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்ற மாதிரி அது கடைசி நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு மகிழ்ச்சிகரமாக ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 6% ஏறி இருக்குது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். இவ்வளோ பெரிய பங்கை கரெக்டாக அந்த ரிசல்ட் சீசனை நல்லா உபயோகப்படுத்தி நல்லா ஏற்றி விட்டாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% கும்பா, ஆயில் இண்டியா பாவம் அது 5% கும்பா. நண்பர்களே, இப்போ பார்க்க போகிற தகவல்கள் எல்லாமே பாவம் அந்த கம்பெனியெல்லாம் கீழே விழுந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க, நீ என்னத்தையா தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீ மேலே போனீங்கன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மிண்டா கார்ப் அப்படின்றது பேரை கேட்டாவே அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த பேரை கேட்டாவே எனக்கு கொஞ்சம் பயம் வருது, மிண்டா கார்ப் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பங்கு பெயருக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது தொடர்ந்து இந்த ஒரு 8 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் அதனுடைய பாட்டம் ரேஞ்சில் வந்து விழுந்துருக்கு. இனி அடுத்தடுத்த மாதங்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. ஸோ லோவில் வந்து விழுந்த பங்குகளில் இந்த மிண்டா கார்ப் அப்படின்றதும் இன்னைக்கு தகவல் இருக்குது. ஐஏஎக்ஸ் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தினால, அது மார்க்கெட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட்னால ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி வந்து தொடர்ந்து ஒரு 20 நாளாக இன்னும் பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எந்த விதமான தகவலும் இல்லை. ஸோ இப்போதைக்கு அந்த பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த வீழ்ச்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கான்.
இனி மறுபடியும் எந்த இடத்துல வீழ்ந்ததோ அந்த இடத்த மறுபடியும் மீட்டெடுக்க போய் ஒரு கௌரவத்தை வாங்கிக்க போகுதா, அல்லது இன்னுமே கீழே இறங்கி சீப்பாகி புது முதலீட்டாளர்களை ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ஓலா எலக்ட்ரிக் பற்றி நிறைய பேர் இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் இவன் ஏதாவது பண்ணியிருப்பானா, இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு கீழிருந்து லாஸ் மேக்கிங்காக இருந்து ப்ராஃபிட்டாக திரும்பும் பொழுது அவன் உச்சத்தில் இருக்கான். இதே மாதிரி ஜொமேட்டோ அப்படின்ற பங்கு லாஸ் மேக்கிங்காக இருந்து மறுபடியும் ப்ராஃபிட்டாக திரும்பும்போது அவனும் உச்சத்தில் இருக்கான். டெல்லி வெரி இதெல்லாம் நியூ ஏஜ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிலையன்ஸ் எல்லாம் அந்த காலத்திலேருந்து, டாட்டாலாம் அந்த காலத்துலேருந்து மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டு ஏகப்பட்ட கம்பெனிகளை பூந்துட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போல்லாம் யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்த சமயத்தில் நியூ ஏஜ் கம்பெனிஸ் இப்போ தான்ப்பா நாங்களும் யங் ஜென்ரேஷனில் ஆரம்பித்தோம், புது புது டெக்னாலஜியில் வச்சுக்கிட்டு, ஆனாலும் நாங்கள் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக பல கம்பெனிகள் மேலே வந்திருக்கு. அதில் இந்த ஓலா எலக்ட்ரிக் பற்றி இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் தகவல் என்பது வரவே இல்லை. தொடர்ந்து லாஸ் மேக்கிங்காகவே இருக்கிறது. மறுபடியும் இவனெல்லாம் ஒரு காலத்தில் 1644 கோடி போன வருஷம் ஜூன் குவார்டர்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கு. மறுபடியும் அந்த சேல்ஸை இவன் செஞ்ச சேல்ஸை மீட்டெடுத்தாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக்கில். எது எப்படியோ தற்போதைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் ரொம்ப சோர்ந்து ரொம்ப காலமாக 4-5 மாதமாகவே பாவம் படுத்து கிடக்கு. இதுக்கு மேலே நான் எங்கடா கீழே போகிறது, மேலே 100 ரூபாய்க்கு மேலே இருந்து என்னை இறக்கி விட்டு வச்சுருக்கீங்க, எங்கடா கீழே சாட்டில் இடமே காணும் அப்படின்ற நிலமையில் பாவம் விழுந்து கிடக்கு. ஆனால் டெக்னிக்கலி அது கரெக்டு தான். கீழே 0க்கு மேலே எந்த ஒரு பங்கும் போக முடியாது அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா மைனஸில் எந்த ப்ரைஸுமே ட்ரேட் ஆக முடியாதுல்ல நண்பர்களே. சமீபத்தில் நல்ல பங்கு தான், நல்லா தான் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு குப்புன்னு கீழே விழுந்துட்டான் அப்படின்ற வரிசையில் பார்க்கும்பொழுது இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. அது சமீபத்தில் 2300-400 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. மிகப்பெரிய கடும் சரிவு, ஒரே மாதத்தில் மிகப்பெரிய கடும் சரிவு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரில. அதே மாதிரி லேட்டன்ட் வியூ அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்குமே சமீபத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு, இதுக்கு முன்னாடி அவன் 1 மந்த் லோக்கு முன்னாடி என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தானோ அதே ரேட்டில் விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி 2 முறை இந்த பங்கு என்பது ஏறி இருக்கு. இந்த முறை என்ன பண்ண போகிறது, ஏறப்போகிறதா அல்லது கீழே விழுந்து புது முதலீட்டாளர்களுக்கு இன்னுமே சீப்பாக, ஏற்கனவே 460 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 70-80 ரூபாய் இறங்கி சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே பல அமௌண்ட்டுகள் இறங்கி சீப்பாக போகுதா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் என் பொண்ணு ஒன்று சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ சமீபத்தில் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் என்னமோ முடிஞ்சுது. அப்பா 4 கேள்வி படிச்சுட்டு போனாங்கப்பா, அதில் ஒரு கேள்வி தாங்கப்பா வந்தது அப்படின்னு சொன்னாப்புல. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். உனக்காவது 4 கேள்வி படிச்சுட்டு போனால் ஒரு கேள்வி வருது, அப்போ உண்மைக்கு நீ ஒரு 10 கேள்வி படிச்சுட்டு போனால் நீ எல்லாம் 80-90 மார்க்லாம் வாங்கிடலாம். இங்கே அவன் 40 பங்கு எடுத்து வச்சுக்கோந்தா அதில் 4 பேர் ஏறி வர்றதே எல்லாருமே பார்க்குறாங்க. அது கீழே ஏகப்பட்ட பங்கு லோடில் விழுகுது. ஆனால் ஏறினவன்னு பார்த்தா எவனாவது 1-2 பேர் தான் இருக்கான். அப்போ நாங்கள்லாம் வெறும் 10% ப்ராபபிலிட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கோம். நீ 25% ப்ராபபிலிட்டியில் இருக்க, ஓடி போயிடு, ஒழுக்கமாக 10 கேள்வியும் படிச்சுட்டு போன்னு மிரட்டி விட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த ஹொனாசா கன்சியூமர் ஒரு கட்டத்தில் 10% ஏறி இருந்தான். ஸோ எத்தனையோ பங்குகள் இது கடந்த 1 மாதமாகவே நான் ஒரு சிகப்பி வாங்க சிகப்பாக இருக்கலான்னு சொல்லி இதனுடைய முதலீட்டாளரில் 2-3 மாதமாகவே சிகப்பாகவே வச்சிருந்தது. அதுக்கப்புறம் 3 மந்த் லோவில் இருந்து பிக்கப் ஆகி திடீர்னு ஒரு 10-15% என்பது ஏறி இருக்கு. எல்லாருமே இப்படி ஏறி இருக்கா? 40 பங்குல ஒரு 2 பேர் ஏறினாவே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ எந்த பங்கு ஏன் ஏறுறான் ஏன் இறங்குறான் அப்படின்றது உண்மையிலேயே பெருசாக கண்டுபிடிக்கவே முடியல. ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடிக்கலாம். இதுலேயும் இன்னுமே பெரிய கூத்து என்னென்னா, பல பங்குகள் ஏன் ஏறிச்சு ஏன் இறங்குச்சுன்ற ரீசன் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில பேர்த்துக்கு சோகம் சோகமாகவே இருக்குது, சில பேர்த்துக்கு சோகம் சந்தோஷமாக திரும்பி வருது. ஏன்னா அது கீழே இறங்கின பங்குகள் தன்னுடைய விலையை திரும்பி மீட்டெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கௌரவம் மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷம் என்பது வருது. அதே மாதிரி தான் இப்போ இந்த பிரிகேட் அப்படின்ற பங்கு அதுவும் இப்போ கீழே இறங்கி கிடக்கு. மறுபடியும் திரும்பி தன்னுடைய கௌரவத்தை மீட்டெடுக்குமா இல்லை ஒரு கும்பா குட்டியாக சோகமாகவே இருக்குமா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். சில பேர்லாம் பெருசாக கும்பிடு போட்டு 70% 80%லாம் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன கும்பிடு போட்டு இறங்கியிருக்கு.
இந்த பிரிகேட் அப்படின்றது மார்ச் மாதத்தில் 800 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1400 ரூபா வரைக்கும் போனவன் மறுபடியும் எவ்வளவு வேகமான வீழ்ச்சி பாருங்க. எப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய பேர் டொமஸ்டிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது ரியல் எஸ்டேட். இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐகள் மட்டும்தான் நம்மளுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துறாங்களா? ஏன் இந்த சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்க, கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க தாங்க எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு இடம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு இடம் அப்படின்றது வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் போன வருஷம் தானே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னா அது போன வருஷம், இந்த வருஷம் ஒன்று வாங்குவோம் இல்லை அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் தான் ரியல் எஸ்டேட்டை தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவினோட இம்பேக்ட் வந்து பாவம் ரியல் எஸ்டேட்டையும் போட்டு தொல்லையாக பண்ணுது. இத்தனைக்கும் நம்மளுடைய ஆர்பிஐ வந்து கடந்த சில மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி ரியல் எஸ்டேட் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பாவம் இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கு குப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. இதனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியின் பாதையில் தான் அவங்களுடைய ரிசல்ட் என்பது சொல்லியிருக்காங்க. இனி ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது தான் என்ன விஷயம் அப்படின்றது தெரிய வரும். ஸோ தற்போதைக்கு மிகவும் ஒரு லோ ப்ரைஸ்லையும் அதே சமயம் ரிசல்ட் வரக்கூடிய சீசன்லையும் இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த ஒரு 3 மாதங்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் பாவமே நண்பர்களே, மிகப்பெரிய பங்கு கோட்டக் பேங்க்னுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருந்துட்டு 2300 ரூபா பக்கம்லாம் இருந்துட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 மாதமாக வீழ்ச்சி அடைஞ்சு கரெக்டாக அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாதில்ல, மேலே இருக்கிற ப்ரைஸ் கீழே இருக்கிற ப்ரைஸ் தொடர்ந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை ஏவரேஜ் பண்ணி போட்டு வைக்கிறதா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது. அது டைனமிக்காக இருக்கும், நேர்கோட்டில் இருக்காது, வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறான். உச்சம் என்பது 2300 இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே பீரியடில் 1600 பக்கமெல்லாம் போயிருக்கான். அப்போ மிகப்பெரிய ஒரு பேங்க் கோட்டக் பேங்க் ஷேர் ப்ரைஸ் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஏதாவது காட்டுமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. ஏன்னா அந்த பங்கினுடைய விலை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.